இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. சந்தேகப்பட நிச்சயமா வாய்ப்பே இல்ல. அது மரியாதையும் இல்ல. கர்ணா, சொல்றதுன்னா உன் சித்தப்பா சொல்றத மட்டும் செய், எதிர்த்து பேசாத. நீ இனிமே அமிர்தாவோட நடவடிக்கையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சில நாக்கு தேவையில்லாத கேள்வி கேட்கும்போது அதுக்கு தக்க பதில் கொடுக்கறதுக்கு ஏன் நாக்கு நீடுறது முக்கியம்தான். உங்களோட மிரட்டல்கெல்லாம் பயப்படுறவ நான் கிடையாது. நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. என்கிட்டயே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியா? அவ்வளவு திமிரா உனக்கு? பாத்துக்கிட்டே இரு, உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி நான் வெளியே துரத்துறேன்னு. அம்மா, நான் உள்ள வரலாமா? வா ருத்ரா. அது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுமா? அது உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்திருக்கேன். என்கிட்ட உதவி கேட்க வந்தியா? என்ன? அது அமிர்தாவோட உடம்புல இருந்து எனக்கு 2 சொட்டு ரத்தம் தேவைப்படுது. உங்களால அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? ரத்தமா? என்ன நினைச்சுக்கிட்டு நீ பேசுற ருத்ரா? அமிர்தாவோட ரத்தம் உனக்கு எதுக்காக வேணும்? விஷயம் இருக்குமா, ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குமா. ஆனா எதுக்கு என்னன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் இப்ப இல்லம்மா. அப்புறமா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். இப்போதைக்கு அமிர்தாவோட ரத்தத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க, அது போதும். அதுக்கு இல்ல ருத்ரா, திடீர்னு போய் அவகிட்ட ஒரு ரத்தத்தை கொடுன்னு கேட்டா அவளுக்கு சந்தேகம் வராதா? எந்த ஒரு காரணமும் இல்லாம ரத்தம் கொடுக்க யார் முன் வருவாங்க? இத பார், நான் உன்னோட அம்மா. அமிர்தாவோட ரத்தம் உனக்கு எதுக்காக வேணும்னு மறைக்காம உண்மையை சொல்லு. அம்மா, நான் நாகமணிக்காக போராடுற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படின்னா அந்த நாகமணி பைத்தியம் உன்னை விட்டு இன்னும் போகலையா? அம்மா, அந்த விஷயம்லாம் இப்ப வேண்டாம். நாகமணி அடையணுங்கிற என்னுடைய போராட்டத்துல ஒரு சில ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குமா. அதுக்கு அமிர்தாவோட ரத்தம் எதுக்குடா வேணும்? அதான் நான் சொன்னலம்மா, இப்போதைக்கு நான் எதையும் சொல்ல முடியாத. நான் திரும்பவும் உங்களை பார்க்க வரும்போது ரத்தம் ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் கிளம்புறேம்மா. நில்லுங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு திரும்ப திரும்ப என்ன எத்தனை வாட்டி சொல்ல வைப்பீங்க அமிர்தா? பரவாயில்ல, பேச்சுவார்த்தை முடியறது இருக்கட்டும். உங்களுக்கு என் மேல கோபம் வந்தாலும் பரவாயில்ல. அர்ஜுன், என்ன ஆனாலும் இனிமே நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போய் தூங்க கூடாது. இது என்னுடைய வீடு, நான் எங்கே வேணும்னாலும் போய் தூங்குவேன். அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. எனக்கு உரிமை இருக்கிறதுனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்க மனைவி, அதை மறந்துடாதீங்க. ஓ, மனைவி. நான் உங்க புருஷன், நீங்க ஏன் மனைவி? கல்யாணமா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உங்க உரிமையில உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒண்ணு மட்டும் சொல்ற, கேட்கோங்க அமிர்தா. உரிமை கொண்டாடுறதுக்கும் அதிகாரம் செலுத்துறதுக்கும் அதுக்கு காலம் நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் உரிமை கொண்டாடுற அதிகாரம் செலுத்துறேன்னு வந்தா அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. நான் ஒத்துக்கிறேன், காலம் கைமீறி போயிடுச்சுன்னு இப்ப வேணா தோணலாம். ஆனா
அதே காலமும் சூழ்நிலையும் மனுஷனோட கண்களை கட்டி போட்டு அவனை ஏமாத்துங்கிறதும் 100% உண்மை. பல நேரங்கள்ல மனுஷங்க காலத்தோட கைபொம்மையா மாறிடுவாங்க. சூழ்நிலை கைதியாவும் அவங்க இருக்கிறது உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நாம தலைவணிகே ஆகணும். ஒண்ணு மட்டும் உறுதி, மனுஷன் காலத்துக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் தோத்த மாதிரி எந்த யுத்தத்திலையும் தோத்ததில்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாம நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையாயிடாது. பரவாயில்லையே, எந்த சினிமாவை பார்த்து இல்ல நாவலை படிச்சுட்டு இவ்வளவு அழகான வரிகளை பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க இப்படியே வார்த்தைகளால குத்தி குத்தி கொன்னாலும் பரவாயில்ல. இனிமே இந்த ரூமை விட்டு நீங்க வெளியே போய் தூங்க கூடாது. நம்ம 2 பேருக்கு இடையில 1000 பிரச்சனைகள் சுவர்கள் இருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன இருந்தாலும் 14 செவத்துக்குள்ள இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு மரியாதைன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என் பக்கத்துல உட்கார்றதுக்கும் என் பக்கத்துல தூங்குறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு தெரியும். பரவாயில்ல, ஆனா இது பெரிய ரூம்னு மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஆமா, அந்த சன்னியாசி செத்து போன அன்னைக்கு எதுக்காக அமிர்தா வெளியில போனா? அதுவும் அந்த ஆள் செத்து போன நேரத்துக்கே வந்திருக்கானா என்ன அர்த்தம்? அப்படி அவளுக்கு என்ன வேலை இருந்திருக்கும்? அவ எதுக்கு அர்ஜுன் கிட்ட விசித்திரமா நடந்துக்கிறா? யாரையோ இழந்த மாதிரி வேதனைப்பட்டாலாமே. அப்படி அவ யாரை இழந்திருப்பா? ஒரு வேளை அந்த சன்னியாசி செத்து போன விஷயத்தை தான் அவ அப்படி சொல்லியிருப்பாளோ? அப்படின்னா அந்த ஆள் இத்தனை நாளா உதவி செஞ்சத அமிர்தாவுக்கா? இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? அமிர்தா தான் நாகராணியா? இல்ல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. அமிர்தா தான் நாகராணியா இல்லையாங்கிற விஷயத்துல நான் சந்தேகப்படுறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த சந்தேகம் பல தடவை வந்தப்பெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணி பண்ணி கடைசியா தோத்துதான் இருக்கேன். ஆனா இந்த முறை என் சந்தேகம் ரொம்ப பலமா இருக்கு. இந்த தடவை என் சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்திக்காம விடவே மாட்டேன். அந்த அமிர்தாவோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தமாவது எனக்கு எப்படியாவது கிடைச்சே ஆகணும். அந்த அமிர்தா யாரு, அவளோட பின்னணி என்னன்னு, அவதான் நாகராணியா இல்லையாங்கிறதையும் அவளோட மொத்த ஜாதகத்தையும் நான் கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா, நான் கண்டுபிடிச்சே தீருவேன். கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அமிர்தா. என் கூட அவ்வளவு சுலபமா விளையாடி என்னை ஏமாத்த முடியாத அமிர்தா. உன் உடம்புல இருந்து எடுக்கிற அந்த ஒரு சொட்டு ரத்தம் உனக்கு எப்படி முடிவு கட்டுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஏம்மா, சொல்லுங்க அத்தை, ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. எதுக்காக இவ்வளவு தயங்குறீங்க? உன்னால ஒரு உதவி ஆகணும் ஹேமா. உதவியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன் தயங்குறீங்க? அது அர்ஜுன் அமிர்தாவோட ரத்தம் தேவைப்படுதுமா?
என்ன அத்தை? அர்ஜுன் ரத்தமும் அமிர்தா ரத்தமும் உங்களுக்கு வேணுமா? எதுக்காக அத்தை இதெல்லாம்? இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்றீங்க? அவங்க ஆரோக்கியமா தானே இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பின்ன இத பாரு ஹேமா, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனா நீ அதை கேட்டு கத்தவும் கூடாது. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. ஆனா இப்ப அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே சண்டை போடுறத பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? அந்த குருக்கள் தான் சொன்னாரு, இது எல்லாமே தீய சக்திகளோட வேலையா தான் இருக்கும்னு. அவங்களோட ரத்தத்தை எடுத்து விசேஷ பூஜை ஒண்ண பண்ணா அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கிற தீய சக்திகளை சுத்தமா அழிச்சிருவாராம். இந்த முயற்சியை மட்டும் செஞ்சு பார்த்துடலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியானா அதுவே நமக்கு போதும் இல்ல? நீங்க சொல்றது என்னமோ எனக்கு சரியா தான் படுது அத்தை. ஆனா அவங்க 2 பேரும் அதுக்கு சம்மதிப்பாங்களான்னு எனக்கு தோணல. நாம தான் சம்மதிக்க வைக்கணும் ஹேமா. அவங்க 2 பேரோட நல்லதுக்காகத்தானே நாம இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அர்ஜுனை சம்மதிக்க வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அமிர்தாவை சம்மதம் சொல்ல வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. உன் பிள்ளையும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? ஐயோ, அதுக்காக தானே அத்தை நான் இத்தனை நாளா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அமிர்தாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன் அத்தை. சரி ஹேமா, இந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும். சரியா? சரிங்க அத்தை. அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க 2 பேர் உடம்புல இருந்தும் ஒரு 2 சொட்டு ரத்தம் தேவைப்படுது.
ரத்தமா? ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த குருக்கள் ஒருத்தர் இருக்காராம். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பண்ணிருக்காராம். இவங்க ரத்தம் கேக்குறாங்கன்னா இங்க வேற என்னமோ நடக்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு. இல்ல, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் சரியா இல்லைன்னு தோணுது. ஆ, அப்படி என்னம்மா பூஜை அது? யாரு பாட்டி பண்றாங்களா இத? ஆமா அர்ஜுன், புருஷன் பொண்டாட்டி மேல பட்டிருக்கிற கெட்ட திருஷ்டி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார பூஜையாண்டா இது. ஆமா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பாட்டி நம்பிக்கையோட செய்யற பூஜைங்கிறதுனால அதுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். சரி, நான் ரத்தம் கொடுக்குறேம்மா. இல்ல அத்தை, நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பூஜையை பண்றேன். அவனே கொடுக்கறேன்னு சொல்றா, நீ ஏன் மாட்டேங்கிற? இல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ரத்தம் எல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. இந்த மாதிரி பூஜையில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இது சரியும் கிடையாது. இது பாருங்க அமிர்தா, இந்த பூஜை பண்றதால நாம 2 பேரும் ஒத்துமையா இருப்போங்கிற பிரமையோ நம்பிக்கையோ எனக்கு சுத்தமா இல்லை. ஆனா பாட்டி நமக்காக இவ்வளவு தூரம் முயற்சி பண்றாங்கிற நம்பிக்கையால நான் ரத்தம் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். அவங்க நம்பிக்கைக்கு நாம ஏன் தடையா இருக்கணும்? அதுக்குன்னு ரத்தம் கொடுக்க சொன்னா உடனே கொடுத்துடணுமா? முடியாது. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, என் மனசுக்கு இதெல்லாம் சரியா பண்ணல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறதுலயே குறியா இருக்கீங்கல்ல. நீங்க மட்டும்தான் சரி, மத்தவங்க எல்லாருமே தப்பு. மத்தவங்களுடைய நம்பிக்கையை விட உங்களுக்கு உங்க பிடிவாதம் சாதிக்கிறது தான் முக்கியமா இருக்குல்ல இப்போ. ச்சே, வர நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குங்க. நான் மனசார காதலிச்ச அமிர்தா நீங்க தானு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குங்க. ச்சே, மொத்தத்துல என் பேர மனசை நோகடிக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் நீ இருக்க இல்ல அமிர்தா? கேமா, உன் மருமகளுக்கு புத்தி சொல்லிவே. இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால தான் இன்னைக்கு தலைமையில ஏறி உட்காந்து ஆடுறா. அத்தை, நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணு, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். நீங்க வாங்க வாங்க அத்தை, வாங்க. பாட்டி எதுக்காக என் ரத்தம் கேக்குறாங்க? இதுல ஏதோ உள்கொத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்காக? அமிர்தா, ஏமா நீ இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? ஒரு 2 சொட்டு ரத்தம் தானே அவங்க கேக்குறாங்க. பாவம், ஏதோ அவங்களோட நம்பிக்கை. இந்த பூஜையை பண்றதுனால உங்க 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, பெரியவங்க மனசை எப்படி புண்படுத்தலாமா சொல்லு? ம், அப்படி இல்ல அத்தை. அது அப்படியும் இல்ல, இப்படியும் இல்ல. இங்க பாரு, ஒரு 2 சொட்டு ரத்தத்தை கொடுக்கறதுனால எதுவும் ஆயிடாது அமிர்தா. இங்க பாருமா, நான் ஒன்னே விட சொல்றேன், அது மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போனாதான் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு 2 சொட்டு ரத்தம் தானே, அதை கொடுக்கறதுனால எதுவும் ஆக போறதில்ல. அதோட பாட்டி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? நீ எதுக்காகமா இவ்வளவுலாம் பிடிவாதம் பிடிக்கிற? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்காக தானே நாங்க இவ்வளவுலாம் பண்றோம். பிடிவாதம் பிடிக்காத அமிர்தா. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அமிர்தா. அவ்வளவுதான். சொல்றது புரிஞ்சுதா? எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்.
எதுனா புது பிரச்சனையில மாட்டி விட்டுட்ட கடவுளே. இப்ப என்ன பண்றது? என் ரத்தத்தை நான் கொடுத்தா நான் மனுஷன் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.